ஹாய் கைஸ். இன்றைக்கி எனக்கு மனசு ஆதங்கமே தாங்கலை. வீட்டு வேலையும் ஓட மாட்டேங்குது எதுவுமே. அதே ஒரு சிந்தனையாக போய்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா கைஸ், இப்போ ரியாலிட்டி ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ மேக்கப் ஃபீல்டு போயிட்டாங்க. 10,000 20,000 30,000ன்னு சம்பளம் அமௌண்ட்டு வாங்கிடுறாங்க, ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் சிலர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. அது எப்படி நடக்குது? அது லக்கில் நடக்குதா, இல்லை அவங்க அந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சிலர்லாம் ஒரு மேக்கப்கே நிறையா அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க. அவங்க வேறு ஒரு லெவலில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மேபி அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ண போனால் நமக்கு அது ஈஸியாக கிடச்சிடுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம பண்ணுற சர்க்கிள்லாம் ஒரு மீடியம் லெவலில் இருக்கவங்க, மீடியமாக இருக்கிறவங்க, நம்மளை மாதிரியே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்கெல்லாம் ஒரு மேக்கப் பண்ணுறதே அக்கா கம்மி பண்ணி கொடுங்க, அண்ணி கம்மி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு நீங்கள் குறைச்சி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஆட்களுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மி அமௌண்ட் அவங்க குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட்டில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா இப்போ எல்லாருமே மாஸ்டர் கிளாஸ் அது இது 10 நாள் கிளாஸு 12 நாள் கிளாஸுன்னு கற்றுக்கிட்டு நிறையா பேர் இப்போ மேக்கப் பண்ணுறதுக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க. ஒரு 10 நாள் ஒரு வாரம் கிளாஸு 3 நாள் கிளாஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. இப்போ நம்ம பண்ணலன்னா நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க போகிற சுச்சுவேஷனில் தான் இப்போ அவங்க இருக்காங்க. ஸோ நம்ம பண்ணி கொடுக்கலன்னா இன்னொருத்தவங்க நம்மளை 5,000க்கு பண்ணுங்கன்னாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. 5,000க்குலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா 3,000க்கு பண்ணுறதுக்கு கூட இப்போ ஆள் ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அடுத்த ஆளுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறோம். 5-6 வருஷமாக இப்போ நான் ஒரு 6-7 இயர்ஸாக நான் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இது ப்ரொஃபஷனாக இதில் நான் இறங்கிட்டேங்கும்போது எனக்கு அந்த ப்ரைஸில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். சொல்லப்போனால் நான் வேறு வழியே இல்லாமல் அந்த ப்ரைஸுக்கு சரி நம்ம பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தை கூட வந்துட்டோன்னு சொல்லலாம். நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் அந்த நிலமையில தான் இப்போ இருப்பாங்க. அவங்க ஒரு வழியே இல்லாமல் சரி நம்ம இந்த ப்ரொஃபஷன் எடுத்துட்டோம். இன்னொன்று, நம்ம இப்போ மேக்கப்னு பண்ண போயிட்டோன்னா நம்ம மட்டும் எஃபர்ட் போடுறது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே எஃபர்ட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹஸ்பண்டு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு, அழைச்சிட்டு கொண்டாந்து விடுறதுக்கு, பசங்களெல்லாம் இப்போ நான் 2 பசங்க வச்சுருக்கேன். 2 பசங்களையுமே வீட்டில் மாமியார்கிட்ட விட்டுட்டு போக முடியாது. மாமியாரும் பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்கன்ற பட்சத்தில் தான் நம்ம தைரியமாக வெளியவும் போக முடியும். ஸோ அவங்கள்ட்ட 2 பிள்ளையும் விட முடியாது. ஒரு பிள்ளைய ஒன்று ஸ்கூலுக்கு போனால் ஓகே, இல்லைன்னா நம்ம கையில் அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் போய் இந்த மேக்கப்பையே பண்ணேன். ஒரு பிள்ளைய அத்தைகிட்ட விட்டுட்டு இன்னொரு பையனை கையில் அழைச்சிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போகிறோம். வெயிலில் போயிட்டு அவங்க கேட்ட மாதிரியே டைமிங் கடைசி நேரத்தில் மாற்றினாங்க. அவசரமாக கிளம்பி வாங்கினாங்க. அவசரமாக கிளம்பி இங்கேருந்து ஒரு 1/2 an hour to 40 minutes ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே இருந்து அவங்களுக்கு பண்ணி அவங்க உடனே வரலை. இன்னொரு சாரீ மாற்றணுன்னாங்க. வெயிட் பண்ணி 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு சாரீ மாற்றி விட்டுட்டு பண்ணுறேன். அப்பயும் நம்ம இப்போ ஒரு அமௌண்ட்டே கம்மியாக தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வாங்குகிறோம். இதுக்கு நான் அட்வான்ஸாக வெறும் 1000 rupees தான் நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணுறேன். இப்போ அட்வான்ஸாக அவங்க கொடுத்துட்டாங்க. முன்னாடியே எனக்கு புக் பண்ணிட்டாங்க. நான் அவங்க இப்போ நம்ம என்ன மேக்கப்புக்கு முன்னாடி எனக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருங்கன்னா அவங்க நம்மளை நம்ப மாட்டுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. நம்ம ஒன்றும் ஓட போகிறதில்ல. ஆனால் அவங்க ஃபுல் அமௌண்ட் யாருமே நமக்கு கொடுக்கறதில்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அப்படியும் கொடுக்குறேங்கிறாங்க. நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி சாயங்காலம் போட்டுடுறேங்கிறாங்க, நாளைக்கு போட்டுடுறேங்கிறாங்க. அவங்க அதை உடனே அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிடுறேன். எனக்கு உடனே நீங்கள் அமௌண்ட்டு எனக்கு கொடுத்துருங்க. நான் மேக்கப் முடித்தோடனே நீங்கள் கொடுத்துருங்க. நான் ஜுவல் செட் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜுவல் செட் நம்ம கையில் வச்சுக்கிறது இல்லை. நம்ம ஜுவல் செட் வெளியில் வாங்குகிறோம். ஸோ அது இன்னொருத்தவங்க ஜுவல் செட் பிஸ்னஸ்ன்றவங்க இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஜுவல் அவங்கள்ட்டேருந்து வாங்குகிறோம். அவங்களுக்கு அமௌண்ட்டு நம்ம கொடுக்கணும்.
உடனே கொடுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அமௌண்ட்டை உடனே கொடுத்துட்றோம். ஆனால் நான் அன்றைக்கி மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அக்கா கொடுத்துட்றேங்க்கா நான் பண்ணிடுறேங்க்கா அப்படின்னாங்க. மறுநாளும் அவங்களுக்காக நான் வந்து காலையிலேயே வந்து செம மழை, நல்லா இப்போ கோடையில் அன்றைக்கி சரி மழை, பைக்கில் போக முடியாது. சரின்னு டக்குன்னு ஒரு காரில் காலங்காத்தால் எனக்கு தனியாக போக பயமாச்சு. சரி தெரிஞ்ச ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு நிறையா அமௌண்ட்டு தான் கேட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கமிட் கொடுத்துருக்கோம், நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா இப்போ ட்ராவல் எக்ஸ்பென்ஸு அது இதுன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ ஒத்துக்கிறது இல்லை. அதுவும் இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது நிறையா விஷயத்த வந்து எங்கள் இதில் வந்து இத்தனை ஆயிரம் வாங்கிக்கிட்டு எல்லாமே பண்ணுறாங்களேம்மா, நீங்கள் என்னம்மா அப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க. ஸோ வந்து நான் அதெல்லாமே நான் கேட்குறதும் இல்லை. சரி நான் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு அவங்களுக்கு நான் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளார மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் என்ன பிரச்சனையோ என்னவோ தெரியல, அவங்களுக்குள்ளார ஏதோ ப்ராப்ளம்ஸ் போகுதா அது நமக்கு தெரியாது, நமக்கு அது தேவையும் இல்லை. போகுதா என்னன்னு தெரில, அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு கடுப்பு இருக்குது. இப்போ நம்ம அதில் போய் ஒரு மேக்கப் பண்ணுறோங்கும்போது நம்மளை 3வது ஆளாக இருக்கும்போது நம்மளை வந்து பொண்ணு வீட்டுக்கு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நம்மளெல்லாம் கேட்குறாங்க. பொண்ணு தான் என்னை புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் பையன் வீட்டில் தான் எனக்கு வந்து இப்போது அமௌண்ட்டு கொடுக்கணும். இப்போ பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் பொண்ணு வீட்டில் ஏதோ ஒரு கோவம் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க புக் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே நீங்கள், இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பையன் வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குன்னா நாங்கள் என்னப்பா பண்ணுவோம், நீங்கள் பையன் வீட்டில் எனக்கு புக் பண்ணாலும் நாங்கள் பண்ணுறதை தான் பண்ண போகிறோம், பொண்ணு வீட்டில் புக் பண்ணாலும் பண்ணுறது தான் பண்ண போகிறோம். யாரோ ஒருத்தவங்க புக் பண்ணுறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம அமௌண்ட் கொடுக்கணும். ஒரே ப்ராப்ளமாக போயிட்டு இருந்தது எனக்கு வந்து அந்த மேக்கப் பண்ணுறப்போ. நம்ம நிறையா பேர் எனக்கு ஏசி ரூம் வேணும், ஏசி இருக்கணும், எனக்கு வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி மேக்கப் பண்ணுறவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் இப்போது எங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னோடய ரியாலிட்டியே சொல்கிறேன். நான் வந்து மேக்கப் பண்ண போகிற இடத்துல வந்து அன்றைக்கி காலையில் நான் போகிறேன். முதல் நாள் அந்த பொண்ணு வீட்டில் ஓகே, எந்த வீட்லேயுமே இப்போது ஏசி அது இதுன்னு இருக்கிறதுல ஃபேன் கூட சரியாக இருக்காது, லைட்டிங் சரியாக இருக்காது. பட் நம்ம பண்ணிடுறோம். அன்றைக்கி காலையில் போகிறேன், அவங்க மண்டபத்தில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரூம் வந்து அப்படியே அவன் மாதிரி அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. பொண்ணே நைட்டு அங்கே தூங்கலை, பொண்ணே வந்து மண்டப ஹாலில் தூங்கியிருக்காங்க. சரி வாங்கம்மா மண்டப ஹால்லே ஃபேனு கீழே உட்காந்து மேக்கப் பண்ணால் பொண்ணுக்கு வந்து வெக்கமாக இருக்குது. மோளம் அடிக்கிறவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் உட்காந்து அங்கே மேக்கப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைக்கா. நம்ம வந்து ஒரு மாடிப்படிக்கிட்ட அந்த மாடிப்படி ஏறி இறங்குற இடம் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்பேஸில் ஃபேன் காற்று கூட கிடையாது. அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு தலையெல்லாம் க்ரிம் பண்ணி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து அவ்வளோ வேர்வையிலையும் நம்ம போடுற மேக்கப் நிற்குது. அதாவது போடுற மேக்கப் நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இதுவே. அதுக்கு தான் அமௌண்ட்டை வந்து என்னோடய மேக்கப் வந்து ஸ்வெட் ப்ரூஃபு, வாட்ரு ப்ரூஃபு, எல்லா ப்ரூஃபுன்னு சொல்லி நம்ம வந்து அமௌண்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொல்கிறதும் நம்ம பண்ணுறவங்களுக்கு வந்து புரியவும் மாட்டேங்குது. ஸோ எல்லா ப்ரூஃபுமாக இருக்குது அந்த மேக்கப்பு. நம்ம வந்து போய் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போய் நம்ம பண்ணுறோம். அவ்வளோ அந்த இடத்துலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்குள்ளார ஏதோ ப்ராப்ளம், ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்கு சரியான இடத்த அமைச்சு கொடுக்கல அப்படி இப்படின்றது ஃப்ரஸ்ட்ரேஷனு. அதை வந்து இவங்களால் வெளிப்படுத்த முடியல, அவங்களால வெளிப்படுத்த முடியலன்னு சொல்லிவிட்டு நான் மேக்கப் பண்ணுறப்ப என்கிட்டலாம் வந்து பேசுகிறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்த அவங்க பண்ணுற மிஸ்டேக்குக்கு அவங்களுக்குள்ளார ஏதோ ப்ராப்ளம், இதை நீ சரியாக செய்யலை அதை சரியாக செய்யலைன்னு என்கிட்டலாம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அப்படிலாம் கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, அது அன்னெசரியாலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் மீறி எனக்கு வந்து எப்படா இந்த மேக்கப்பை முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்துல நான் சேஃபாக கூட ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சேஃப் இல்லையோன்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு.
அந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணே ஆக்சுவலி ரொம்ப பாவம் தான். அவங்களே வந்து கண் கலங்கிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சம்வாட் எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால நான் அவங்கக்கிட்ட சரிம்மா நீ எதுவும் இது பண்ணாத, நீ பேசாத, விடு சரியாயிடும் அப்படின்னு அவங்களுக்கு நான் சமாதானம்லாம் நிறையா சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நம்மளை பொழப்பா நம்ம பார்க்குறோம், நமக்கு ஒரு அமௌண்ட்டு வேணும். எனக்கு அந்த டவுட்டாக ஆகிடுச்சு, எனக்கு டவுட்டே வந்துருச்சு. அவங்க நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்னம்மா எனக்கு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்களா, என்னது இது இப்படி ப்ராப்ளம் நடக்குதுன்னு. இல்லைக்கா நான் எப்படியும் வாங்கி தந்துடுவேன், அதெல்லாம் கொடுத்துருவாங்க, இன்றைக்கே நான் கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. எனக்கு அந்த பொண்ணோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு எனக்கு. சரி நான் வந்துட்டேன். நகை செட்டுலாம் வந்து நான் அன்னைக்கு எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் அந்த நாளை விட்டுட்டு மறுநாளும் விட்டுட்டு நான் அவங்களுக்கு கேட்குறேன், என்னமாச்சு ஜுவல் பற்றி நீ எதுவுமே பேசவே இல்லையேன்னு. ஃபஸ்ட் நான் ஃபோன் அடித்தேன், மெசேஜ் பண்ணேன், எதுக்குமே அவங்க ரிப்ளை பண்ணல. நான் 2-3 கால் அடிச்சதுக்கப்புறம் எடுத்தாங்க. அக்கா நான் அந்த மாதிரி வெளியே இருக்கேன், நான் நாளைக்கு கொடுத்துட்றேன், அமௌண்ட் வந்து நீ நைட்டுக்குள்ளே நான் ஜிபே பண்ணிடுறேன்னாங்க. பண்ணலை. ஸோ அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுன்றதுக்காக நான் கால் பண்ணேன், அதை அட்டன் பண்ணவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2-3 நாள் அவங்க ஃபோனும் எடுக்கல. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, அவங்க ஏதோ சண்டையில் இருக்காங்களோ, அவங்களுக்குள்ளார ஏதோ ப்ராப்ளமோன்ற மாதிரி எனக்கு இங்கே ஒன்றுமே தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன். நமக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த பொண்ணு தான், வேறு கான்டாக்டும் கிடையாது, வேறு யார்ட்டையும். அவங்களோட நம்பர் தான் இருக்குது, அவங்களுக்கு தான் நான் கால் பண்ணி கேட்க முடியும். என்னோடய ஜுவல் செட்டு நான் வாடகைக்கு வாங்கின ஜுவல் செட்டும் அவங்கக்கிட்ட நான் விட்டுட்டு வந்திருக்கேன், அதையும் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் அவங்கள்ட்ட நம்ம ஜுவல் செட் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுப்பா, நமக்கு ஒரு நாள் மறுநாள் வேணால் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்றாங்க. கால் பண்ணுறேன், அதுக்கு எடுக்க மாட்றாங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட இதுவரை நான் பேசினதே இல்லை. ஃபைனலி அந்த பையனை பேச வச்சாங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன், இல்லை என்ன டைமிங் கொடுப்பீங்க நீங்கள் கொடுத்துருங்க, எனக்கு இந்த மாதிரி நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது, நம்ம அவங்க ஜுவல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணணும், அவங்கள எவ்வளோ நாள் நமக்கு விட்டு வைப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கொடுத்துட்றேன்னு இந்த பையன் ஒரு கிளாரிட்டியாகவும் பேசலை. எனக்கு சங்கடமாகவும் இருக்குது. அந்த பொண்ணு இல்லையான்னு கேட்டால் இல்லை, அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பொண்ணு மறுநாளும் எனக்கு ஃபோனும் எடுக்க மாட்றாங்க, மெசேஜுக்கு சென்ட் ஆகுது, அதுக்கு ரிப்ளை பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளோட பொழப்பு ஒர்க்குன்றது இது ஆயிடுச்சு. நம்ம அதை பண்ணுறோம். நம்ம ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு அவங்களுக்காக நம்ம இறங்கி சரி நம்ம பண்ணுவோம், நம்மளால் முடியும், நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒன்று பண்ணுறோம், நிறையா பேர் எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறோம். ஆனாலும் சரி ஓகே நம்ம கம்மி அமௌண்ட்டில் பண்ணி கொடுப்போன்னு பண்ணுறோம். அந்த கம்மி அமௌண்ட்டுக்கும் நம்ம இறங்கி வர்றதுனால நம்மளை இப்படி நடத்துகிறாங்களா, ட்ரீட் பண்ணுறாங்களா, இல்லை என்னன்னு தெரியல. இது ரொம்ப எனக்கு ஒரு சங்கடமாக, திரும்பி ஒரு விஷயத்த கால் பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கும் கூட ரொம்ப சங்கடமாக இருக்குது. நமக்கு ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கடவுள் மேலேயும் கோவம் வருது. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடுப்பு வலிக்க ஒரு பிள்ளைங்களெல்லாம் காலங்காத்தால் விட்டுட்டு, ஒரு பால் குடிக்கிற பையனை விட்டுட்டு, அவன் இங்கே பால் கழுதுட்ருப்பான் காலைல, அவன் நான் இல்லைன்னா ரொம்ப இதாக தான் இருப்பான். இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஏர்ன் பண்ணணும், நமக்கு அமௌண்ட்டு தேவையாக இருக்குது, நம்ம 2 பிள்ளை வச்சுருக்கோம், இப்படி தானே நம்ம இறங்கி ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம பண்ணுறோம். அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஒன் ஆஃப் த விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணாத எவ்வளவோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்களே, ஏதோ நம்மளுக்கு அந்த அவங்களுக்கு மேக்கப் முடிகிற வரைக்கும் நம்மளை இது பண்ணுவாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளை அவங்க ரொம்ப எப்படி அலட்சியமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். நான் இப்போ மேக்கப்புக்கெலாம் போயிட்டுருக்கேன். அடுத்தடுத்த நாள் வரும்போது என் பிள்ளைங்களுக்கெல்லாம் 10 நாள் செம்ம ஃபீவரு, எந்திரிக்க முடியாத அளவுக்கு 100 டிகிரிக்கு மேலே ஃபீவர் அடிக்குது. அப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் விட்டுட்டே நான் மேக்கப்புக்கு போனேன்னே சொல்லணும்.